அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1935ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ராஜம்மாள் என்ற படமாகும். இத்திரைப்படம் 1908ஆம் ஆண்டு ஜே.ஆர். ரங்கராஜ் அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற குற்ற புலனாய்வு முதல் நாவலாக ராஜம்மாள் போற்றப்பட்டது. மேடை நாடகமாக பெரிய அளவில் அங்கீகாரத்தையும் பெற்று வந்தது. புராணம் மற்றும் இதிகாச நாடகங்களுக்கு இணையாகவும் அதனை தாண்டியும் சிறப்பு வாய்ந்த நாடகமாகும் இந்த ராஜம்மாள். கும்பகோணத்தில் இந்த நாடகம் வெற்றியின் உச்சத்தில் பார்வையாளர்களை கொண்டபோது சென்னையிலிருந்து இந்த நாடகத்திற்கு சிறப்பு ரயில் விடப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இதை படமாக்க கோயமுத்தூர் டாக்கீஸ் தயாரித்து ஏ. நாராயணன் என்பவர் இயக்கத்தில் பி.எஸ். சீனிவாசராவ், கிருஷ்ணசாமி, எம்.என். சீனிவாசன், கே.என். ராஜலட்சுமி, ராஜம் ஆகியோர் நடித்து கே.வி. சந்தான கிருஷ்ணன் பாடல் வசனத்தில் 16,000 அடியில் எடுக்கப்பட்டு வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கிறது. இப்படத்தின் கதை கரு என்னவென்றால், அதிகாரங்களை பயன்படுத்தி தனது சொந்த நோக்கங்களை நிறைவேற்றி கொண்ட ஒரு நீதித்துறை அதிகாரியை தோலுரிக்கும் சம்பவங்களை உள்ளடக்கியது. தமிழ் சினிமாவில் படமாக்கப்பட்ட முதல் நாவல் இந்த ராஜம்மாள் ஆகும். நாவலின் பெயரிலேயே படமும் எடுக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டு மற்றும் 1951ஆம் ஆண்டு என்று 2 தடவை ராஜம்மாள் படமாகி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. அடுத்ததாக 1935ஆம் ஆண்டு வெளியான கடைசி படமான ஹரிஷ் சந்திரா என்ற படத்தை பற்றி பார்ப்போம். பயோனியர் பிலிம்ஸ் பட நிறுவனம் தயாரித்து பிரபுல்லா கோஷ் இயக்கிய இத்திரைப்படத்தில் வி.ஏ. செல்லப்பா, டி.பி. ராஜலட்சுமி என்ற அன்றைய உச்ச நட்சத்திரங்கள் நடித்து வெளியான இத்திரைப்படம் 18,937 அடியில் வெளிவந்துள்ளது. புராணத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஹரிஷ் சந்திரா தமிழில் வெளியானாலும் அதே பெயரில் அப்போது தெலுங்கிலும் ஹரிஷ் சந்திரா வெளியானதால் இப்படம் பெரும் வெற்றியை பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் டி.பி. ராஜலட்சுமியின் நடிப்புக்காக ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படமாகவும் போற்றப்படுகிறது. அடுத்ததாக பல திருப்பங்களை படைத்த கலைஞர்கள் அறிமுகமான 1936ஆம் ஆண்டு வெளியான அனைத்து திரைப்படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.